அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பதிவுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அரிசி மாவு தேவை. அடுத்து பச்சையாக இருக்கின்ற ஒரே ஒரு ஏலக்காய் தேவை. அடுத்து பேரிச்சம்பழம், அதாவது அதில் இருக்கின்ற அந்த சீட்ஸு அது நீக்கப்பட்ட பேரிச்சம்பழமாக இருக்க வேண்டும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் இருக்கணும். பசுமாடு இந்த பரிகாரத்திற்கு தேவை. இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ பணத்தை கொட்டி பசங்களை படிக்க வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது சில பசங்களுக்கு ஞாபக சக்தி அப்படின்றது இருக்காது. சிலர் என்னதான் ஞாபக சக்தி இருந்தாலும் நல்லா படித்தாலும் அவங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுகின்றவர்களுக்கும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நல்லா படிக்கணும் எங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கும் இந்த பரிகாரம் ஏற்புடையதாக இருக்கும். எந்த பரிகாரமாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களாகவே செய்யும்போது தான் நல்ல ஒரு பலன் என்பது கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு பரிகாரம் கூட. உங்களுடைய குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 2, 3 அந்த மாதிரி படிக்கிறாங்க, ஆனால் நல்ல ஒரு சுறுசுறுப்பு இல்லை, நல்லாவே படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அவர்களுக்காக அவர்களுடைய தாயோ தந்தையோ செய்யலாம். இது பசுமாடு கிட்ட தான் நாம் செய்யணும். தயார் பண்ணி கொண்டு போயிட்டு பசுமாட்டுக்கு வைக்கணும். அப்படி பசுமாட்டிற்கு வைக்கும்போது காலையில் செருப்பு எதுவும் போடக்கூடாது. அது எல்லாத்தையும் செருப்பு நம்ம போட்டுட்டு போனால் கூட அங்கே போயிட்டு நாம் தனியாக அதை கழற்றி வச்சுட்டு அதற்கு பிறகு தான் பசுமாட்டிற்கு வைக்க வேண்டும். எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இது அதாவது வியாழக்கிழமை செய்யணும். இப்படியாக 4 வியாழக்கிழமைகள் செய்தால் போதுமானது. காலை நேரத்தில் செய்வது சிறப்பு, அப்படி இல்லைன்னா மாலையும் செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் விட்டு உருண்டைகளாக தயார் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 உருண்டைகள் தயார் பண்ணணும். தயார் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை அதாவது கட்டை விரல் கொண்டோ அல்லது எந்த விரல் கொண்டோ அதை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா குழி மாதிரி விழும். அந்த குழியில் பச்சை நிறத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஏலக்காய் மற்றும் அந்த கொட்டைகள் நீக்கப்பட்ட பேரிச்சம்பழம் அதை அதுக்குள்ளே வச்சுடணும். வச்சுட்டு அந்த உருண்டையை நல்லா மூடி வச்சுடணும். அதாவது அந்த ஓட்டை மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் இல்லையா, ஓட்டை மாதிரி போடக்கூடாது. உருண்டையாக செஞ்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு மறுபடியும் மூடிடணும். நல்லா அந்த உருண்டையை மறுபடியும் நாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூடிடும். அதற்கு மேலே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுட்டு அதற்கு மேலே வெல்லம் வைக்கணும். வச்சுட்டு நம்முடைய கையால், அதாவது யார் நல்லபடியாக படிக்கணும், யார் போட்டித் தேர்வில் நல்லபடியாக மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களே அவர்களுடைய கையால் பசுமாட்டிற்கு கொடுக்கணும். இப்போ சின்ன பசங்க செஞ்சுக்க முடியாது, தாய் தந்தையர்கள் செஞ்சுட்டு, தாய் தந்தையர்கள் அவர்களுக்காக செஞ்சுட்டு அவங்க கையில் கொடுத்து பசுமாட்டிற்கு கொடுக்க வைக்கணும். கோமாதா, எல்லா கடவுள்களுடைய நிவாசமும் கோமாதாவில் இருக்கின்ற காரணத்தினால இந்த பரிகாரம் செய்யும்போது எல்லா கடவுள்களினுடைய அனுகிரகம் என்பது ஏற்படும். மொத்தமாக 4 வியாழக்கிழமைகள் செய்யணும். 5 உருண்டைகள் செய்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 5 உருண்டைகள் செய்து ஒவ்வொரு உருண்டையிலும் ஒரு ஏலக்காய், ஒரு பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தில் கொட்டைகள் இருக்கக்கூடாது. இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. வச்சுட்டு 5 உருண்டையும் ஒரே வியாழக்கிழமை சாப்பிட வைக்கணும். இதே மாதிரி 4 வியாழக்கிழமைகள் செய்யணும். ஒரே மாட்டுக்குத்தான் சாப்பிட வைக்கணும்னு கிடையாது. அங்கே நிறைய கோமாத்தாக்கள் இருந்தால் 5 மாடுகளுக்கு ஒவ்வொன்றும் கொடுக்கலாம், அல்லது ஒரே மாட்டுக்கு கூட கொடுக்கலாம், அல்லது ஒரு மாட்டுக்கு 2, இந்த மாதிரி நம்மளுடைய விருப்பம்தான். அதனால் அந்த கோமாதாவிற்கு நீங்கள் இதை கொடுக்கணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் 4 வாரங்கள் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதாவது 1 மாதம் இதை செய்யுங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் விட்டுட்டு மறுபடியும் கூட நீங்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டு வரும்போது
கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய பெரிய பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் படிக்கின்றவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நல்லா படித்து நல்ல புத்தி கூர்மையோடு முன்னுக்கு வருவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.